ஒருவரின் கையை பார்த்தவுடன் ஆயில முதல்ல தீர்மானம் பண்ணும். எவ்வளவு நாள் இவர் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறத ஆயில தீர்மானம் பண்ணி தான் கைரேகையை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த ஆயில தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எத்தனை கங்கண ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை 30 வருடம். 3 கங்கண ரேகைன்னா 90 வயது வரை உயிரோடு இருப்பார். அப்புறம் விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை கீழே கங்கண மேட்ல இருந்து நேராக இருந்ததுன்னா 100 வயது வரை உயிரோடு இருப்பார். இந்த இருதய ரேகை இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த குருக்கடல் வரைக்கும் போச்சுன்னா அவர் 100 வயது வரை இருப்பார். புத்தி ரேகையை பார்க்கணும். இங்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் போச்சுன்னா 100 வயது வரை இருப்பார். இந்த மாதிரி எல்லாமே இருதய ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை, ஆயுள் ரேகை, இது எல்லாமே சிறப்பாக இருந்து கங்கண ரேகை இருந்தால் 100 ஆண்டு நன்றாக சிறப்பாக வாழக்கூடிய பக்குவம் இருக்கிறது. எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு பார்க்கணும். வெட்டு துண்டு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். தீவு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதான் 100 வயது என்று நாம் நிர்ணயம் செய்ய முடியும். இந்த ரேகைகள் ஏதாவது ஒரு பங்கம் வரும் பொழுது, தீவு வெட்டு துண்டு வரும்போது வியாதி, மாரகமான கண்டங்கள் இது மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை ஆயில நம்ம செக் பண்ற விதங்கள் இது மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த 5 ரேகையை வைத்து இருதய ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை, ஆயுள் ரேகை, கங்கண ரேகை இதையெல்லாம் வைத்து தான் ஆயுளை நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த ரேகைகள் நன்றாக இருந்தால் வயது அதிகமாகவும், அதில் வெட்டு துண்டு இது மாதிரி தீவு இருந்தால் அந்த வயதில் பிரச்சனை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.